வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். இலவச அரிசி தாமதம் 10 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்று தகவல். அமைதியாக இருக்கவே விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்காவின் முன்னாள் கணவர் வீடியோ வைரல். தேங்காய் திட்டு பகுதிக்கு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க ஏற்பாடு. மேட்டுத்தெரு போர்வெல் குடிநீர் தற்காலிக நிறுத்தம். மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சித்தபுத்தி விநாயகருக்கு திருக்கல்யாண உற்சவம். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். இலவச அரிசி 10 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறதா? புதுச்சேரி ரேஷன் கடைகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 20 கிலோ அரிசியும், வசதி படைத்தவர்களுக்காக மஞ்சள் கார்டிற்கு 10 கிலோ அரிசியும் வழங்கப்பட்டு வந்தது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இலவச அரிசி வழங்குவதில் முறைகேடு நடப்பதாக கூறி அப்போதைய கவர்னர் கிரண்பேடி அரிசி திட்டத்தை ரத்து செய்து பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வந்தது. அதன் பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த ஜனவரி மாதம் முதல் மீண்டும் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் அரிசி வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த மாதம் அரிசி வழங்கப்படவில்லை. இதனால் மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இது குறித்து விசாரித்ததில் ஏற்கனவே அரிசி டெண்டர் எடுத்த நிறுவனத்திற்கு 2 மாத காலத்தை நீட்டிக்க கவர்னர் அனுமதி தரவில்லை என்று தெரிய வந்துள்ளது. இதனால் அதிகாரிகள் வேறொரு நிறுவனத்திற்கு மறு டெண்டர் விட்டு கவர்னரின் ஒப்புதல் பெற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இன்னும் 10 நாட்களுக்குள் அரிசி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதியாக இருக்கவே தான் விரும்புவதாகவும் தான் யாரையும் மிரட்டவில்லை என்று சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்காவின் முன்னாள் கணவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். புதுவை முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா, இவரது கணவர் சண்முகம் கருவடிக்குப்பத்தில் வசித்து வருகிறார். காரைக்கால் நெடுங்காடு பகுதியை சேர்ந்த சந்தானராஜ் என்பவர் செல்போன் வாட்ஸ்அப்பில் இருந்து 2 வாய்ஸ் மெசேஜ் சண்முகத்திற்கு சென்றுள்ளது. அதில் ஒரு நபர் சண்முகத்தை அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். மிரட்டல் விடுத்த நபர் ஈஸ்வரராஜ் என்பதும் என்ஆர் காங்கிரஸ் இளச்சரணி நிர்வாகி என்பதும் முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்காவின் உறவினர் என்பதும் தெரிய வந்தது. இது குறித்து சண்முகம் கொடுத்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஈஸ்வர்ராஜ் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் சண்முகம் மீது புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சண்முகம் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் தனக்கும் சந்திர பிரியங்காவிற்கும் விவாகரத்தாகி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும் அவர்கள் தரப்பில் யாருடனும் தான் பேசுவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தேவையில்லாமல் தன் மீது வழக்கு பதிவு செய்ய முயற்சி எடுப்பதாகவும் தற்போது லாஸ்பேட்டையில் தனது அம்மாவுடன் உள்ள நிலையில் தேவையில்லாமல் தொந்தரவு செய்வதாகவும் சட்டமன்ற உறுப்பினருடன் இருப்போர்தான் வாய்ஸ் மெசேஜ் தருகின்றனர், அதை அவர் தட்டி கேட்கவில்லை என்று கூறியுள்ளார். தன் மீது அவர்கள் தரப்பில் புகார் தந்தால் ஒத்துழைப்பு தர தயாராக இருப்பதாகவும் அந்த புகாரை போலீசார் விசாரிக்க வேண்டும் என்றும் 2023 முதல் அவர்கள் தரப்பில் தான் பேசியதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியாக தாக்கும் எண்ணம் தனக்கில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், மிரட்டல் தனக்குத்தான் வருகிறது என்றும் விவாகரத்து பெறும்போது அவரை பற்றி நானோ தன்னை பற்றி அவரோ பேசக்கூடாது என்று கையெழுத்திட்டுள்ளதாகவும் சந்திர பிரியங்காவின் ஆதரவாளர்கள் மீதுதான் தான் புகார் அளித்துள்ளேன், அவர் மீது அல்ல என்று விளக்கம் அளித்துள்ளார். அமைதியாக இருக்கவே தான் விரும்புவதாகவும் தனது குழந்தைகளை பார்க்கவும் காரைக்கால் வந்து செல்லும் வகையில் அரசு நீதி வழங்க வேண்டும் என்றும் அந்த வீடியோவில் அவர் பதிவிட்டுள்ளார். தேங்காய் திட்டு பகுதிக்கு புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. புதுவை தேங்காய் திட்டு பகுதியில் இரும்பு கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் சோனாம்பாளையம் பொது சுகாதார கோட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இது தொடர்பாக உரிய ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்கும்படி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். செயற்பொறியாளர், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் அப்பகுதி ஆய்வாளர்களுடன் தேங்காய் திட்டு பகுதியில் ஆய்வு நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் இரும்பு சுத்திகரிக்கும் ஆலை செயல்பாட்டிற்கு வரும் வரை மேட்டுத்தெரு போர்வெல் குடிநீர் சப்ளை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் விதமாக 10 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி புதியதாக அமைத்து பழைய குடிநீர் குழாய்க்கு பதிலாக புதிய குடிநீர் குழாய்கள் மூலம் சுத்தமான மற்றும் தரமான குடிநீர் வழங்க பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக பொதுப்பணித்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சித்தி புத்தி விநாயகருக்கு நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் புதுச்சேரி நகரின் மையத்தில் கவர்னர் மாளிகை மற்றும் அரவிந்தர் ஆசிரமத்தின் நடுவில் அமைந்துள்ளது. இந்த விநாயகர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார். இந்தியாவில் விநாயகருக்கு தங்கத்தால் ஆன மூலஸ்தான கோபுரம் இங்கு மட்டுமே உள்ளது. விநாயகருக்கு இங்கு மட்டும்தான் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது.
புதுச்சேரி வரலாற்றுடன் மணக்குள விநாயகர் கோவில் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இந்த ஆலயம் ஆன்மீக ஸ்தலமாகவும் சுற்றுலா ஸ்தலமாகவும் பிரபலமாக உள்ளது. 8000 சதுர அடியில் அமைந்துள்ள இந்த கோவிலின் அருகே விநாயகர் கோவில் மக்களின் தொழில்கள் மற்றும் நெசவு பணிகளின் முதன்மை இடமாக விளங்கி வந்தது. மகாகவி பாரதியார் 1908ஆம் ஆண்டிலிருந்து 18ஆம் ஆண்டில் இங்கு தங்கி நான்மணிப்பாலை பாடல்களை எழுதினார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கந்தையா பிள்ளை, பெரியசாமி பிள்ளை, மாணிக்க பிள்ளை போன்றவர்கள் மணக்குள விநாயகரை பற்றிய பாடல்களை படைத்தனர். மணக்குள விநாயகர் கோவில் 5 வெளிநாட்டு ஆட்சிகளை கண்டுள்ளது. புதுச்சேரி நகரம் பல தடவைகள் படையெடுப்பில் இருந்தும் கோவில் சேதமின்றி தப்பியது. பிரம்மோற்சவம் ஆவணி மாதத்தில் 25 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அனைத்து குலத்தினரும் விழா ஏற்பாடுகளை செய்கின்றனர். மணக்குள விநாயகர் ஆலயம் காணாபத்திய ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டுள்ளது. விநாயகருக்கான தங்க கவசம் 5 கிலோ தங்கத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் ஆங்கில புத்தாண்டில் இங்கு விசேஷம் நடைபெறும். அந்த வகையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தின் 69வது பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விநாயகருக்கு தினமும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பல்வேறு வாகனங்களில் வீதி உலா செல்லும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக சித்தி புத்தி விநாயகருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி காந்தி வீதியில் வேதபுரீஸ்வரர் கோவில் இருந்து சிவன் பார்வதி ஊர்வலமாக வரவழைக்கப்பட்டனர். தொடர்ந்து சித்தி புத்தி விநாயகர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மாலை மாற்றும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். ராகுல் காந்தியை இழிவுபடுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மகிழா காங்கிரஸ் சார்பில் காவல்துறையில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பாஜக சார்பாக 2 தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் பாஜக நிர்வாகிகள் சிலர் காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி படத்தை அவமதிக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கடற்கரை சாலையில் உள்ள ஐஜி அலுவலகத்தில் பாஜக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புகார் மனுவை வழங்கினர். இவர்களின் மீது மீள முடியாத வழக்க போட்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வர நாங்கள் விடமாட்டோம். அவங்க மீது வழக்கு போடணுங்கிறது எங்கள் புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பாக கேட்குறோம். அவ்வாறு அவங்க இன்னைக்குள்ளார ஆக்ஷன் எடுக்கலைன்னா கால வரையற்ற உண்ணாவிரதத்தை எங்களுடைய புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைமையில் நாங்கள் நடத்துவோம். நாங்கள் எங்களுக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கோம் அறவழியில். புதுச்சேரி ஷிட்டோரியு கராத்தே சங்க மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி ஷோபுகை ஷிடோரியு ஃபெடரேஷன் மாணவர்கள் பெங்களூருவில் நடைபெற்ற தென்மண்டல கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் சென்னை நகரில் நடைபெற்ற ஆல் இந்தியா ஷிட்டோரியு கராத்தே போட்டி ஆகியவற்றில் வென்று பதக்கம் வென்றனர். இந்த மாணவர்களுக்கு பயிற்சியாளர்களான கரம்சந்த்ஜி, சபரிகாந்த், தனசூர்யா, கலையரசன் ஆகியோருடன் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னை நகரில் நடைபெற்ற போட்டியில் மாணவர்கள் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஷோகோ கென்யூ மபுனி ஆகியோரிடம் பரிசு பெறும் வாய்ப்பினை பெற்றனர். இவர் ஷியூரியு கராத்தேவின் 3ஆம் தலைமுறை தலைமைக்குரியவர். இதேபோல கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் தலைவர் ஹின்ஷி பரத் சர்மா மற்றும் தென்னிந்தியா கராத்தே ஃபெடரேஷன் பொதுச் செயலாளர் பார்கவ் ரெட்டிஜே ஆகியோருடன் தொடர்ந்த ஊக்கம் மற்றும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தனர். முத்தியால்பேட்டை சோலை நகரில் தூண்டில் முள்வளைவு அமைக்கும் பணியினை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுவை முத்தியால்பேட்டை பகுதி சோலை நகர் வடக்கு தெற்கு பகுதிகளில் தூண்டில் முள்வளைவு அமைக்க வலியுறுத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மீனவர்களுடன் சென்று முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் வடக்கு தெற்கு கடற்கரை பகுதியில் கடந்த ஆட்சி காலத்தில் 2008ஆம் ஆண்டு 8.75 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் முள்வளைவு அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டதாகவும், ஆனால் எதிர்பாரா விதமாக தமிழக எல்லைப் பகுதியில் உள்ள
ஒரு சில அமைப்புகள் நீதிமன்றத்தை நாடியதால் பணி தடைப்பட்டு தூண்டில் முள்வளைவும் அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் மீண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் தூண்டில் முள்வளைவு அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், ஆனால் முத்தியால்பேட்டை, சோலைநகர், வடக்கு, தெற்கு கடலோர பகுதிகளில் அந்த பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும், மீனவர்கள் கடுமையான பாதிப்பிற்கு இதனால் ஆளாகி தொடர்ந்து ஏற்பட்டு வரும் கடல் அரிப்புகளால் பெரும் சேதத்தை சந்தித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்களின் துயரை துடைக்கும் வகையில் சோலைநகர் தெற்கு பகுதி, வடக்கு பகுதி கடற்கரை கிடப்பில் போடப்பட்டுள்ள தூண்டில் முள்வளைவை மீண்டும் தொடங்கி மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். சாரம் SRS பள்ளியின் முன்னாள் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினர். புதுச்சேரி சாரம் SRS அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் குழு ஆரம்பிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் முடிந்து 5ஆம் ஆண்டு துவங்குவதை முன்னிட்டு குழுவின் சார்பில் பள்ளியில் பயிலும் 200 மாணவர்களுக்கு நோட்டு மற்றும் பேனா ஆகியவற்றை முன்னாள் மாணவர்கள் தங்களது சொந்த செலவில் வழங்கினர். பள்ளி தலைமை ஆசிரியர் பத்மாவதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் அண்ணாமலை மற்றும் முன்னாள் மாணவர்கள் பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து முன்னாள் ஆசிரியர் அண்ணாமலை மாணவ மாணவியருக்கு அறிவுரைகளை வழங்கினார். முன்னதாக குழு ஆரம்பிக்கப்பட்ட நாளை முன்னிட்டு மரக்கன்று ஒன்றும் நடப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரியாங்குப்பம் மக்கள் நலனுக்காகவும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காகவும் அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அரியாங்குப்பம் சிக்னலின் 4 புறமும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு அதனை காவல்துறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கர், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, புதுச்சேரி தெற்கு பிரிவு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், புதுச்சேரி தெற்கு பிரிவு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் செல்வம், ஆய்வாளர்கள் ஆறுமுகம், தன்வந்திரி, உதவி ஆய்வாளர்கள் முருகானந்தம், பாஸ்கர், புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு, அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் ராமபுத்திரன் உள்ளிட்ட பலர் கண்காணிப்பு கேமராவை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுக்குப்பம் வீரன் கோவில் தெருவிற்கு சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். சபாநாயகர் செல்வத்தின் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து மணவெளி தொகுதியில் உள்ள புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள வீரன் கோவில் வீதிக்கு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகள் தொடங்க அரசாணை பெறப்பட்டது. அதன்படி இப்பணிகளின் தொடக்க விழா நடைபெற்றது. பூமி பூஜையில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி, புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார், தொகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். RTO இ-சலான் லிங்குகளை தொட வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் வாட்ஸ்அப் குழுக்களிலோ அல்லது தெரியாத நபர்களிடமேயோ இருந்து RTO இ-சலான் என்ற போக்குவரத்து விதிமீறல் அபராதம் செலுத்த லிங்க் அனுப்பப்படுவதாகவும், அதனை தொட்டாலோ அல்லது உள்ளே சென்று தகவல்களை பதிவிட்டாலோ பொதுமக்கள் தங்களது பணத்தினை இழக்க நேரிடும். இதேபோல SBI வங்கியின் யோனோ செயலி ஆதார் எண் தவறால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த லிங்க் மூலம் புதுப்பிக்கலாம் என்று தகவல் அனுப்பப்படுகிறது. இந்த லிங்கை தொட்டால் பொதுமக்கள் கணக்கில் உள்ள பணம் மோசடி கும்பலால் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பலரும் பணத்தை இழந்துள்ளதாகவும், எனவே புதுவை பொதுமக்கள் யாரும் இத்தகைய 2 லிங்குகளையும் தொட வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் கர்ப்பகால பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் 2 நாள் பயிற்சி கருத்தரங்கம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் துவங்கியது. கருத்தரங்கை சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் துவக்கி வைத்தார். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மூத்த ஆலோசகர் புரோச்சி சிங், திட்டப்பணி தலைவர் ராகுல் யாதவ் ஆகியோர் கர்ப்பகால பராமரிப்பு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளித்தனர். மாநில சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு அதிகாரி சந்திரமோகன் RCH செயலியின் பயன்பாடுகள் குறித்து பயிற்சி அளித்தார்.
கருத்தரங்கில் கர்ப்பிணி பெண்கள் பதிவு செய்வது முதல் பிரசவ காலம், குழந்தை பராமரிப்பு, பிரசவ பின்கால கண்காணிப்பு, கருத்தடை சாதனம் உபயோகிப்பு, பிறந்த குழந்தைகளை 2 ஆண்டுகள் வரை வீட்டில் சென்று கண்காணிப்பது உள்ளிட்டவற்றை மத்திய அரசின் RCH 2.0 திட்டத்தின் செயலி மூலம் கணினி குறித்து பதிவு செய்வது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது. The RCH program is one such program which is important in our country, addressing maternal health, newborn care, family planning and adolescent health. Today we take this vision forward with ANMOL application, a digital tool designed to empower ANMs, medical officers to deliver services more effectively. You know, this digital tool helps to குருசுக்குப்பம் இதோ உன் தாய் மரியே வாழ்க கெபியில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. குருசுக்குப்பம் அட்வொகேட் சின்னத்தம்பி வீதியில் அமைந்துள்ள இதோ உன் தாய் மரியே வாழ்க கெபியில் அன்னையின் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை அப்பகுதியை சேர்ந்த ஊர் மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். விக்னேஷ் கண்ணன் 500க்கும் மேற்பட்டோருக்கு கேக் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். வரும் 5ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையின் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பகுதியில் வரும் 5ஆம் தேதி மிலாது நபி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால்துறை ஆணையரின் ஆணைப்படி புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து கல், சாராயம், பார் உட்பட அனைத்து வகை மதுக்கடைகளும், மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்களும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது. மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலால்துறை எச்சரித்துள்ளது. இதனிடையே மத்திய அரசு விடுமுறை தினமான வரும் 5ஆம் தேதி மிலாடு நபியை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவுகள் இயங்காது என்றும் இந்த தேதியில் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறும் ஜிப்மர் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9805 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 78,440 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1340 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இலவச அரிசி தாமதம் 10 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்று தகவல். அமைதியாக இருக்கவே விரும்புகிறேன். சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்காவின் முன்னாள் கணவர் வீடியோ வைரல். தேங்காய் திட்டு பகுதிக்கு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க ஏற்பாடு. மேட்டுத்தெரு போர்வெல் குடிநீர் தற்காலிக நிறுத்தம். மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சித்தபுத்தி விநாயகருக்கு திருக்கல்யாண உற்சவம். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.